தாவேகாவின் தலைவர் விஜய் அவர்களுடைய கவர்னன்ஸ் எந்த லட்சத்துல இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கு இப்ப நடந்த சில சம்பவங்களை பத்தியும், அதே போல இன்றைக்கு தாவேகாவுடைய எம்எல்ஏ அவர் நாளைக்கு மினிஸ்டரோட பொறுப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் என்ன பண்ணா டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த பதிவுல. அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடி. நான் சில பேர்கிட்ட பேசிட்டு இருக்கிறப்ப கேட்டேன், ஒரு சின்ன பையன், ஒரு 24 வயசு இருக்கும் அந்த பையனுக்கு. அவரை கேட்டேன், யாருக்கு ஓட்டு போட்டிருந்தீங்க அப்படின்னு கேட்டேன். தாவேகாவுக்கு போட்டேன்னா அப்படின்னாப்புல. ஏன் தாவேகாவுக்கு போட்டீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ சொன்ன வார்த்தை, இல்லைன்னா 2 கட்சியும் மாற்றி மாற்றி இருக்கிறாங்க, ஒரு புதுசாக ட்ரை பண்ணலாமே அப்படின்னு நான் போட்டிருக்கேன் அப்படின்னாரு. சரிப்பா, இப்போ தாவேகால விஜய் வந்துட்டா எல்லாத்தையும் மாற்ற முடியும் நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டப்போ சொன்ன வார்த்தை, மாற்ற முடியுமாலாம் தெரியலண்ணா, அவரை பிடிக்கும், நான் போட்டேன், அவ்வளவுதான், அது என்ன பண்றாருன்னு தெரியல அப்படின்னாரு. சரிப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி திமுக அதிமுக 2 கட்சியும் இல்லாம இவர் கவர்னன்ஸ் ஒஸ்டா பண்ணாரு, என்ன பண்ண போறீங்க, அடுத்த வாட்டி மாத்தி போட்டுருவோண்ணா அப்படின்னாரு. ஸோ இப்போ என்னன்னா, உங்களுக்கு இந்த உழுந்திருக்கிற ஓட்டு அப்படிங்கிறது, இப்போ வெற்றி பெற்றிருக்கவங்க அப்படிங்கிறது, என் இடத்துல யார் நிற்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, அவங்க என்ன அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ளவங்க, இது எதுவுமே தெரியாமல் ஜஸ்ட்டு ஒரு சேஞ்ச் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு விளையாட்டுக்காக போடப்பட்ட ஓட்டா இதெல்லாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. அதுலேயே நீங்கள் பாருங்கள், திமுக அதிமுக 2 ஓட்டையும் கம்பேர் பண்ணோம்னா ஆல்மோஸ்ட் ஒரு 65-66% பீப்புளுக்கு தாவேகாக்கு ஓட்டு போடுறது பிடிக்கல தான். ப்ளஸ் நாட்டகா 4% எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ மீதி உள்ள இந்த மாதிரி பெண்கள், சின்ன பசங்க, இவங்க சேர்ந்து போட்ட ஓட்டு தான் தாவேகாவுக்கு இன்னைக்கு ஒரு வின்னிங் கொடுத்துருக்கு. அப்படின்னால் இது ஏன் நம்ம எல்லாரும் பயப்படுறோம்? இப்போ பாருங்க, தொடர்ந்து சோஷியல் மீடியாக்களில் பார்த்தீங்கன்னா நிறைய ரீல்ஸு, நிறைய மெசேஜஸ்ஸு, இன்னும் கொஞ்ச நாள் வருத்தப்பட போகிறாங்க, ஏன் ஓட்டு உனக்கு போட்டுன்னு வருத்தப்பட போகிறாங்க. ஒரு பெண்மணி பேசுகிறேன், கனடாலேருந்து பேசுகிறாங்க. அதாவது, நான் வெளியெல்லாம் நான் தமிழ்நாடு அப்படின்னு பெருமையாக சொல்லிப்பேன், இப்போ எனக்கு சொல்றதுக்கே கூச்சமா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் பேசுறாங்க. ஒரு கனடா பெண்மணி பேசி ரீல்ஸ் போட்டிருக்காங்க. இப்படி நிறைய நடந்துட்டு இருக்கு. இது ஏன் நடக்குது, ஏன் இந்த பயப்படுறாங்க மக்கள் அப்படின்னு பார்த்தா, உதாரணமா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ற மக்கள். இப்போ இவங்க ஆட்சி புரியறதுக்கு மெஜாரிட்டி வேணும், மெஜாரிட்டி எப்படியாச்சும் பிடிச்சிருவாங்க, ஆட்சியில் உட்காந்துறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ இவங்க சொன்ன முதல் விஷயம், 2500 ரூபாய் நான் ஒவ்வொரு பெண்ணுக்கும் கொடுப்பேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு, இல்லத்தரசிகளுக்கு. இப்போ நம்ம தமிழ்நாடு பொறுத்தளவுக்கு, இந்தியாவை பொறுத்தளவுக்குன்னே சொல்லலாம், இந்தியாவை பொறுத்தளவுக்கு ஒரு கஷ்டமை உருவாக்கிட்டாங்க ஒரு அரசியல்வாதி அப்படின்னா, அந்த கஷ்டம் தப்பாவே இருந்தாலும் யாருக்கும் அந்த கஷ்டம்ல இருந்து உடைச்சிட்டு நெக்ஸ்ட் ஆட்சியில் வரவங்க அந்த கஷ்டமை உடைக்கிறதுக்கு பயப்படுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி இலவசங்களுக்கு பழக்கப்படுத்தின மக்களை இலவசம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா, ஐயோ நமக்கு திரும்ப ஓட்டு விடாம போயிருமோ அப்படிங்கிற எண்ணம் அதிகமா இருக்கும். திரு ஸ்டாலின் அவர்கள் 1000 ரூபாய் மாசம் போட்டதுக்கு பட்ஜெட்ல எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம் அங்கே போகுது. ஏன்னா யோசிச்சுப்பாங்க மக்களே, ரேஷனுக்கு நம்ம ஃப்ரீயா கொடுக்குறாங்க, இல்லை கம்மி காசை கொடுக்குறாங்க. ரேஷன் பிளஸ் இந்த இலவசங்கள், இலவச பஸ்ஸு, இது எல்லாமே எவ்வளோ பெரிய பட்ஜெட்ல ஒரு பெரிய டெபிசிட்டை உருவாக்குது அப்படிங்கிறது 1000 ரூபாய்க்கே பார்த்துருக்கோம். இப்போ இவரு சரிங்க, அவர் வழி இல்லை, நான் வார்த்தை கொடுத்துட்டேன், ஏதோ ஒன்று பண்ணி 2500 ரூபாய் நீங்கள் போட்டுருங்கன்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். 2500 ரூபாய் மாதம் இலவசம் அப்படிங்கிறது இதோட நிற்காது. அடுத்த எலெக்ஷன் வரும் பொழுது நான் 5000 தரேன், நான் 6000 தரேன் அப்படின்னு 3 கட்சியும் சண்டை போட்டுக்கும். இது என்ன ஆகும்னா, இந்த கஷ்டம் உடைக்க முடியாமல் போகும் பொழுது இந்த இலவசங்கள் தான் தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய பேர்டனாக நிற்கும். அப்போ என்ன ஆகும், நம்ம வளர்ச்சி நோக்கி போக முடியாது. வளர்ச்சிக்கு போகணும்னா காசு வேணும், இன்கம் வேணும்னா இங்கே விலைவாசி எல்லா இலவசமும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இன்கம் எப்படி ஜென்ரேட் பண்ண முடியும்? விலைவாசி ஏற்றணும். விலைவாசி ஏற்றுனா பிரச்சனை வரும், மக்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்ற பயம் வரும் கட்சிக்காரங்களுக்கு. விலைவாசியும் ஏற்றக்கூடாது, இன்கமும் வரக்கூடாது, இலவசமும் தரணும். அப்போ என்ன பண்ணுவாங்க, திட்டங்களும் வேறு என்ன பண்ணுறது. அப்போ நம்ம இன்னொரு 50 வருஷம் பின்னோக்கி போயிடுவோமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக போயிடுவோம். இப்போ இந்த பயம்தான் எல்லாருக்குள்ளேயும் ஆழமாக பதிஞ்சிருச்சு. இப்போ இந்த மாதிரியான ஒரு பயத்திலேருந்து வெளியே வர முடியல. நிறைய பேர் அவங்க ஆதங்கத்தை கொட்டுறாங்க, சில பெண்கள்லாம் அழுகுறாங்க, நாங்கள் இப்படி பண்ணிட்டாங்க இந்த பசங்க அப்படின்ட்டு. இப்போ இந்த முறையை மாற்றவே முடியாத அளவுக்கு இவர் வாக்குறுதி கொடுத்து வச்சிருக்காரு விஜய். அதை நிறைவேற்றவே முடியாது. அப்படியே எதையாவது நிறைவேற்றினா திட்டங்கள் வராது.
நிறைவேற்றி பண்றாருன்னா இது ஒரு பெரிய பிரச்சனையா போர்டா வந்து நிக்க போகுது. இப்போ நான் உங்ககிட்ட விட்டுற மக்கள் கிட்ட இது எவ்வளவு பெரிய பிரச்சனை விட போகுதுன்றதை பாருங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, அடுத்த விஜய் கவர்னன்ஸை பத்தி பார்க்கலாம். இப்போ விஜய் அவர்கள் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார்னா, என்னுடைய ஆட்சியில அதை நான் நிறைய அதை பத்தி பேசுறது தான். ஏன்னா கடந்த ஒரு 2 நாள் கூட ஆகலைங்க. 2 நாள் நடந்த கூத்தெல்லாம் பயங்கரமான கூத்து. ஃபர்ஸ்ட் கூத்து அவர் சொன்னாரு, இந்த மாதிரி என்னுடைய ஆட்சியில வந்து பாலியல் குற்றங்களே நடக்காது அப்படின்னாரு. இன்னைக்கு மட்டும் 2 கேஸ் பதிவாயிருக்கு. ஃபர்ஸ்ட் கேஸு காசிமேட்ல 10 வயசு சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த தாவேகா நிர்வாகி பாம்பு தினேஷ் கைது. இப்ப யாரு அப்படின்னா வட்ட செயலாளராம். இவன் யாருக்கு ஓட்டு கேட்டு நின்றுருக்கான்னு பார்த்தீங்கன்னா மரியா வில்சனுக்கு. ஸோ இந்த நபர் கைது. இது இங்க ராயபுரத்துல. இன்னொரு கேஸ் இதே மாதிரி எங்கன்னு பார்த்தா கடலூர் பக்கத்து நடுவிரப்பட்டுல பத்ரக்கோட்டை அப்படிங்கிற பகுதியில 2 வயசு பெண் குழந்தை விளையாண்டு இருந்திருக்கு. அந்த பெண் குழந்தை கடத்தி கொண்டு போயிட்டான். எதுக்கு அப்படின்னா கழுத்துல ஒரு தங்க தாயத்துக்கு ஆசைப்பட்டு கடத்தி கொண்டு போயிட்டான். ஸோ இதுவும் அடுத்த கேஸ் பதிவாயிருக்கு. ஸோ பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பாலியல் குற்றங்கள் நடக்காது, அதே மாதிரி குழந்தைகளை வந்து பாதுகாக்கக்கூடிய ஆட்சியங்கள் அமையும்னு விஜய் அவர்கள் அவ்வளோ பேசினாரு, வாக்குறுதி கொடுத்தாரு. 2 கேஸ் நீங்க பதிவாயிருக்கு. இது 2 கேஸ் ஆச்சுங்களா? அடுத்தது, கடந்த 24 ஹவர்ஸ்க்குள்ள ஏகப்பட்ட இடங்கள்ல தாவேக்கா ஒரு ஆட்கள் அவங்க நடு ரோட்ல பஸ்ஸை நிப்பாட்டி, பஸ்ல வந்து ஸ்டிக்கரை ஒட்டி, பஸ்ஸை நைட்டு எல்லாமே நைட்டு குத்தாட்டம் போடுறது, டான்ஸ் ஆடுறது, வெடி வெடிக்கிறது ரோட்லன்னு ஏகப்பட்ட நியூஸன்ஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க. இந்த நியூசன்ஸ்லாம் வந்து விஜய் பார்க்கவே இல்லைன்னா ஹீ இஸ் அன்ஃபிட் டு டூ த கவர்னன்ஸ். விஜய் பார்த்துட்டு வாய மூட்டிருக்காரு அப்படின்னா அப்போ அவர் கவர்னன்ஸ் நீங்களே பார்த்துக்கோங்க. இதுவரையில் நாம் விசாரித்த வரையில் ராமநாதபுரத்தில் மட்டும்தான் அந்த பஸ் ஸ்டாண்டில் ஒரு காரில் ஓப்பனலாக நின்றுக்கிட்டு மழை கொட்டுற மழையில் ஈவினிங் டைமில் அவனுங்க வந்து கத்திட்டே போனதுக்கு மட்டும் ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க 12 பேர் மேலே. மற்றபடி மிட் நைட்டில் பல இடங்களில் வெடி வெடிச்சு ரோட்டில் போகிற கவுன் பஸ்ஸை நிப்பாட்டி ஸ்டிக்கரை ஒட்டி இந்த நியூசன்ஸ்க்கெல்லாம் இதுவரையில் எந்த எஃப்ஐஆரும் பதிவு பண்ணதா வெளியே வரலை. இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், இது ஒரு கவர்னன்ஸா? இது ஆரம்பம். இன்னும் 2 days கூட ஆகலை. இது ஆரம்பம். அடுத்த 5 வருஷம் அவங்க ஆட்சி பண்ணுறபொழுது என்னென்ன மாதிரி கூத்து இவங்க பண்ண போகிறாங்க அப்படின்னு. சரிங்க, அடுத்த கேள்வி கேட்கலாம். சார் என்ன சார் எந்த ஆட்சி வந்தாலுமே நடக்குது இல்லை சார், தப்புகள்னா கரெக்ட் நடக்குது. அப்போது இது மாற்றம்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் நாங்கள் இருக்காமலே பார்த்து போனாரு. இப்போ இருக்குதே, எப்படி நீங்கள் மாற்றம் சொல்ல முடியும்? அப்போது எப்படி நீங்கள் வேற மாதிரி ஆட்சி கொடுக்க போறீங்கன்னு சொல்ல முடியும்? ஒன்றாச்சுங்களா? ரெண்டாவது, இதெல்லாம் வந்து எப்படி சார் விஜய் பார்த்துட்டு இருக்க முடியும் கேட்டால், ஏங்க இப்போது ஒரு விஜயுடைய டிவிக்கு தொண்டர்கள் தான் இந்த மாதிரி நடு ரோட்டில் போய் பஸ்ஸை மறித்து படத்தை வச்சுட்டு இருக்கிறாங்க. சரிங்க, ஒரே ஒரு அறிக்கை, உங்கள் கொண்டாட்டத்தை வீட்டில் வச்சுக்குவாங்க, ஏன் மக்களை துன்புறுத்துறீங்க? இன்னொரு கொடுமைலாம் வீடியோ பார்த்தோம். அதாவது ஒரு கோயிலில் வந்து ஆட்டோவில் போய் சர்க்கஸ் பண்ணிக்கிட்டு அத்தனை ஆட்டோ போய் சர்ன்னு போய் நின்றுக்கிட்டு அங்கே ஒரு கொண்டாட்டத்தை படாத வச்சு உட்காந்துருக்காங்க. இதெல்லாம் அவர் பார்க்கலன்னா ஹீ இஸ் அன்ஃபிட். பார்த்துட்டு வாயை மூடிக்கிட்டு இருக்காருன்னா ஹீ இஸ் என்ஜாயிங். அப்போ என்ன மாதிரியான ஆள் திரு விஜய் அப்படிங்கிறது நம்ம அனுமானத்துக்கே விட்டுறேன். இதெல்லாம் பார்த்து ஒரு அறிக்கை, பாருங்க, இனிமேல் இப்படி யாராவது பண்ணீங்கன்னா உன் கட்சியில் நான் நீக்கிடுவேன், நீ கட்சி உறுப்பினர் கூட இருக்க முடியாது, போலீஸ் உடனே ஆக்ஷன் எடுங்க, அவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு அறிக்கை கூட கொடுக்கறதுக்கு இவருக்கு இது வரைக்கும் லாய்க்கு இல்லை. அப்படின்னால் அவர் லட்சணம் என்ன அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்குங்க மக்களே. இதான் ஸ்டார்டிங். இது என்ன டீசர் கூட சொல்ல முடியாது. இப்போதான் ஃபர்ஸ்ட் லுக் வெளியிட்டிருக்காங்க. 5 வருஷத்தில் டீசர் இருக்குது, ட்ரைலர் இருக்குது, மெயின் பிக்சர் இருக்குது. என்னென்ன கூத்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதை பார்க்கலாம். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் மக்கள், அதாவது வளர்ச்சி அப்படிங்கிறது ஸ்லோவாக இருக்கிறதுக்கு பேர் தான் வளர்ச்சி. திடீர்னு பெருசாக வளர்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் வீக்கம். இப்போ நம்ம உடம்புலையே பார்த்தீங்கன்னா நார்மலாக வளர்ந்துக்கிட்டு இருந்தால் பிரச்சனை இல்லை. திடீர்னு கையில் மட்டும் ஒரு இடத்துல வீங்கி போச்சு அப்படின்னா நம்ம பயப்படுவோம். இது என்னது வீங்கி போச்சு, கட்டியா, கேன்சரான்ற பயம் வரும். இன்னைக்கு தாவேக்காவுடைய வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக வளர்ச்சியே கிடையாது, இது ஒரு வீக்கம். இந்த வீக்கம் என்றைக்குமே ஆபத்து தான். இந்த வீக்கத்தை கொண்டாடுறாங்க இந்த பசங்கள்லாம். இதை கொண்டாடுறத விஜய் ரசிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னால் இது கண்டிப்பாக ஒரு பேராபத்து கொண்டு போய் முடிய போகுதுன்றதுல மாற்று கருத்து கிடையாது. நம்ம சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து வெறும் ஃபர்ஸ்ட் லுக் தான்.
ஃபர்ஸ்ட் லுக்கு, அடுத்த டீசர் இருக்குது, ட்ரைலர் இருக்குது, மெயின் பிக்சர் இருக்குது. என்ன நடக்க போகுதுன்றத பக்கம் எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.